பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். நாம் என்ன அகீதத்துல் இஸ்லாம் இஸ்லாமிய கொள்கையில் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு பாடம் பார்க்க போகிறோம். பாடம் 3 முஅ்ஜிஸா. எப்படி சொல்லணும்? முஅ்ஜிஸா என்றால் அற்புதம் என்று அர்த்தம். அற்புதம் அப்படின்ட்டு அர்த்தம். அல்லாஹு தஆலா தனது நபிமார்களிடமிருந்து சில நேரங்களில் வழமைக்கு மாறான சில விஷயங்களை வெளிப்படுத்துகிறான். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அது போன்று செய்யும் ஆற்றல் இல்லை. பிற மனிதர்களால் அவற்றை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு முஅ்ஜிஸா அற்புதம் என்று கூறப்படும். சுப்ஹானல்லாஹ். முதல்ல இந்த முஅ்ஜிஸா யாரால் நிகழ்த்த முடியும் அப்படின்னா அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் நிகழ்த்த முடியும். அதே போல இந்த முஅ்ஜிஸா நிகழ்த்தக்கூடியவர்கள் நபிமார்கள். அவ்வளோதான். 3 விஷயம் நீங்க புரிஞ்சுக்கிறோம்னு அடிக்கடி நம்ம சொல்றதா. குதிரத் என்பது அல்லாஹ் செய்யக்கூடிய செயல். குதிரத் என்பது அல்லாஹ் செய்யக்கூடிய செயல். அதாவது உதாரணமாக இப்போ மூசா நபிக்கு அல்லாஹு தஆலா கடலை பிளந்தது ஒரு குதிரத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பை குளிர்வித்தது ஒரு குதிரத். மீன் வயிற்றிலிருந்து காப்பாற்றியது அல்லாஹுடைய குதிரத். அப்போ இந்த குதிரத்துங்கிற வார்த்தை மற்ற எந்த மனிதர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் நபிமார்களுக்கும் பொருந்தாது. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பொருந்தும். குதிரத் என்றால் பெரும் ஆற்றல், பேராற்றல் என்பது அர்த்தம். ஒன்று. ரெண்டாவது தான் முஅ்ஜிஸா என்று சொல்வார்கள். முஅ்ஜிஸா என்றால் அற்புதங்கள். அற்புதம் என்று சொன்னால் நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்தும் அற்புதம், முஅ்ஜிஸா. உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன முஅ்ஜிஸா கொடுக்கப்பட்டுச்சு? அஸா. அந்த கைத்தடியை கீழே போட்டா பாம்பா மாறுது. அவர்களுடைய சட்டை பைக்குள் அவர்களுடைய கைவிட்டல் எடுத்தால் வெண்மை நிறமாக மாறுது. இப்ப இதெல்லாம் முஅ்ஜிஸா. அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முஅ்ஜிஸா வெண்குஷ்டத்தை அவர்களுடைய கரத்தால் பிஸ்மில்லா சொல்லி தடவினால் அந்த நோய் குணமாகுது, கண் தெரியுது. அதே போல உயிரற்ற சடலத்தையும் பறவையையும் எழுப்பக்கூடிய முஅ்ஜிஸாவை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். சுலைமான் நபிக்கு எல்லா பறவைகள், விலங்குகள் பேசக்கூடிய, ஜின்கள் பேசக்கூடிய இந்த ஆற்றலை எல்லாம் சுலைமான் நபிக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தார். இப்படி நபிமார்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது முஅ்ஜிஸா. இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய முஅ்ஜிஸாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். நமக்கு தெரியும், நிலவை பிளந்தது முஅ்ஜிஸா. அவர்களுடைய கையிலிருந்து நீர் சுனை வந்தது முஅ்ஜிஸா. பால் பரக்கத்தானது முஅ்ஜிஸா. இப்படின்ட்டு நிறைய அற்புதங்கள். அவங்களுடைய எச்சில் கூட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்களை சரி செய்தது முஅ்ஜிஸா. அவர்கள் கொடுத்த ஒரு கட்டை, உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கட்டை கொடுத்திருப்பாங்க. அந்த கட்டை பாத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், போர்க்களத்துல அவ்வளவு வீரமாக அந்த கட்டை சுழலுமா. அந்த அளவுக்கு அது ஒரு முஅ்ஜிஸா. இப்படி நிறைய முஅ்ஜிஸாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தால் கூட அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான முஅ்ஜிஸா என்ன தெரியுமா? குர்ஆன். அந்த குர்ஆன் தான் அல்லாஹு தஆலா பெரும் அற்புதமாக கொடுத்தான். ஏன் அப்படின்னா மற்ற மூசா நபி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வேதங்களும் இன்று வரைக்கும் மாற்றப்பட்டது. இன்சிலாக இல்லை, தௌராத் எங்க போயிடுச்சு? காணாமவே போயிடுச்சு. அப்ப இப்படி இருக்கும் பொழுது குர்ஆன் அல்லாஹுடைய தூதருக்கு கொடுக்கப்பட்ட முஅ்ஜிஸாவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த நபிமார்களும் கொடுக்கப்பட்டது முஅ்ஜிஸா. 3வது கராமத் என்று சொல்லுவார்கள். கராமத் இறைநேசர்களுக்கு கொடுக்கப்பட்டது கராமத். கராமத் என்றால் அதாவது ஒரு மேஜிக் மாதிரிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா சில நேரம் நம்ம எப்படின்னா, இப்போ நாமளுமே எடுத்துக்கிறோமே, வீட்டில் ஒரு பொருள் தேடிக்கிட்டே இருப்போம், கிடைக்கவே கிடைக்காது. எல்லாம் எங்கே வச்சேன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்ஹம்துலில்லாஹ் அப்படிம்போம். டக்குன்னு என்ன செஞ்சிருவோம், அதை பார்த்துருவோம். அதுக்கு நமக்கெல்லாம் இந்த அளவுக்கு கராமத் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சரியா? ஆமாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இப்படி சில அவுலியாக்கள், சில இறை நேசர்களுக்கு அல்லாஹு தஆலா கராமத்தை கொடுத்திருந்தான். அதுக்கு பெயர் கராமத். அந்த கராமத்தை இன்று வரைக்கும் நிகழ்த்தி கொண்டு இருக்கார்களா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா அதில் ஈமானிலும் இறையச்சத்திலும் ஊறி போனவர்களுக்கு மட்டும்தான் அந்த கராமத்து நடக்கும். அதில் மிக முக்கியமான கராமத் என்ன தெரியுமா? கையேந்தி அவர்கள் துஆ செய்தால் கபூல் ஆகும். அதுதான் பெரிய கராமத். இப்போவுமே நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய துஆக்கள் டிலே ஆகுதுன்னா, துஆக்கள் டிலே ஆகுறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அந்த துஆ 3 விதம் நமக்கு அல்லாஹ் தஆலா நன்மையை கொடுப்பா. ஒன்று உடனே கொடுப்பா, இல்லை தாமதிப்பா, இல்லை நமக்கு வரக்கூடிய ஆபத்தை நீக்குவா, இல்லையா மறுமையில் அந்த நன்மையை பெருமடங்காக கொடுக்கும்போது நாம் என்ன கேட்போம் தெரியுமா? எல்லா துஆவும் கபூலாக்காம இருந்திருக்கலாமேன்னு கேட்போமா. அல்லாஹ் அக்பர். அந்த அளவுக்கு துஆ நமக்கு வீணாகாது. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய இறைநேசர்களுடைய கராமத் என்ன? கையேந்தி துஆ செய்தால் கபூலியத் என்கின்ற தன்மை அவர்களுக்கு யாருக்கு இருக்கிறதோ அதற்கு பெயர் கராமத் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ இந்த 3 வகையாக இருக்குது. இப்போ நாம முஅ்ஜிஸா என்கின்ற 2வது வகையை குறித்து, நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். அதுல முக்கியமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சில அற்புதங்களையும் சேர்த்து பார்க்க போறோம். 1, நபிமார்கள் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட விசேஷமான அடியார்கள் என்பதை மக்களுக்கு விளங்க வைப்பதற்காகத்தான் நபிமார்களிடமிருந்து வளமைக்கு மாற்றமான இந்த அற்புதங்கள் நிகழ்த்தப்படுகின்றன.
நபிமார்களின் இந்த அற்புதங்கள் உண்மையானவையாகும். அவற்றின் மீது ஈமான் கொள்வது அவசியமாகும். அல்லாஹு தஆலா ஏராளமான நபிமார்களுக்கு அவர்களின் தூதுத்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக பலவிதமான அற்புதங்களை வழங்கியுள்ளான். ஹதரத் மூசா இதுலேயும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கைத்தடி பாம்பாக மாறியது. ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அல்லாஹின் கட்டளைப்படி இறந்தவர்களை உயிர்ப்பித்தது. ஹதரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கைகளுக்கு இரும்பு மிருதுவான பொருளாக ஆனது போன்றவை அவர்களின் சில அற்புதங்களாகும், முஅஜிசாவாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எண்ணற்ற முஅஜிசாக்கள் வழங்கப்பட்டிருந்தன. அவற்றில் 2 முஅஜிசாக்கள் மிகவும் பிரபலமானது. ஒன்று மிஅராஜ். சுப்ஹானல்லாஹ், அது உண்மைதான். மிஅராஜ் என்பது எந்த நபிமார்களும் கொடுக்கப்படாத அற்புதமான முஅஜிசா. அல்லாஹு தஆலாவின் கட்டளைப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் நிலையிலேயே கண் விழித்த நிலையிலேயே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடன் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரை சென்றார்கள். பிறகு அதற்கு பேருக்கு என்ன பேர் தெரியுமா? மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் சென்றதுக்கு தரைவழி பயணத்துக்கு இஸ்ரா. சரியா? இஸ்ரா. அந்த பைத்துல் முகத்தஸ்ல இருந்து வானத்துக்கு போறதுக்கு பேர் தான் மிஅராஜ். மிஅராஜ் ஏறுதல். சரி, பைத்துல் முகத்தஸ் வரை சென்றார்கள். பிறகு அங்கிருந்து 7 வானங்களை தாண்டி அல்லாஹ்வை கண்டு உரையாடி மகிழ்ந்தார்கள். அல்லாஹ்வை பார்த்தாங்களா ரசூலுல்லாஹ்? உள்ளத்தால் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னது போல. சரியா? ஓகே. அதே இரவில் சொர்க்கத்தையும் நரகத்தையும் சுற்றி பார்த்தார்கள். பிறகு தங்களின் இருப்பிடத்திற்கு திரும்பினார்கள். இதைத்தான் மிஅராஜ் என்று கூறுகிறோம். சுப்ஹானல்லாஹ். ஆனால் அந்த மிஅராஜை நம்ம எல்லோருமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ஈமான் கொண்டிருக்கிறோம். அதாவது முழுமையாக நம்பணும், நம்பித்தான் ஆகணும். அந்த மிஅராஜ் மட்டும் இல்லைன்னு நினச்சிக்கோவேன், நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து இழப்பாக போயிருக்கும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை குறித்து நமக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. நரகம் எப்படி இருக்கும், வெறுமனமே சொர்க்கம் இப்படிதான் இருக்குங்கிறத விட சொர்க்கத்தை பார்த்து சுற்றி பார்த்துட்டு வந்தவங்களுடைய சொல்லி எப்படி இருக்கும். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க இல்லையா? சொர்க்கம் என்பது எந்த ஒரு கண்ணும் பார்த்திடாத, எந்த ஒரு காதும் கேட்டிடாத, எந்த ஒரு மனிதனின் உள்ளம் கடுகளவு கற்பனை கூட செய்து பார்த்திடாத ஒரு பெரும் படைப்பு தான் சொர்க்கம். அதே மாதிரி தான் நரகமும் கூட. அதை நம்ம என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அதனுடைய கொடூரத்தை நம்ம உணர முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹ் இதை பார்த்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு முஅஜிசாவாக கொடுத்துள்ளான். இதற்கு பெயர் தான் மிஅராஜ் என்று கூறப்படும். இரண்டாவது முஅஜிசா ரசூலுல்லாஹ் கொடுத்த பிரபலமான இரண்டாவது சந்திரனை பிளத்தல். ஒரு நாள் இரவு நேரத்தில் மக்கா காஃபிர்கள் தங்களுக்கு ஏதேனும் அற்புதத்தை காட்டும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரனை நோக்கி தங்களின் விரலை நீட்டி சைகை செய்தார்கள். உடனே சந்திரன் 2 துண்டுகளாக பிளந்து அங்கிருந்தோர் அனைவரும் அது 2 துண்டுகளாக பிளந்ததை பார்த்தனர். பிறகு அவ்விரு துண்டுகளும் ஒன்று சேர்த்து முன்பு இருந்ததை போன்றே ஆகிவிட்டது. இதைத்தான் சந்திரன் பிளந்த அதிசயம் என்பார்கள். இத சமாஉன் ஷக்கத், பூமி 2ஆக பிளந்தது அப்படிங்கிறது மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சந்திரன் 2ஆக பிளந்ததுன்னு வசனத்தை இறக்கிட்டான். அதாவது கியாமத் நாளுடைய ஒரு அடையாளமாக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு முஅஜிசாவாக கொடுக்கப்பட்டிருக்கு. இன்று வரைக்கும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் நிலவு பிளந்த அடையாளம் இன்று வரைக்கும் இருக்குதுன்னு சொல்றாங்க. நிலவு பிளந்த அடையாளம் இன்று வரைக்கும் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். நிலவுல போனவங்களை வந்து நம்ம நிறைய இது பண்றோம், பார்க்குறோம். யார் போனா? ஆம்ஸ்ட்ராங் தான். அவரை விட ஃபர்ஸ்ட் யார் கால் வச்சா தெரியுமா? இல்லம்மா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோடு போன பைலட் தான் ஃபர்ஸ்ட் கால் வச்சாரு. அந்த ஹிஸ்டரி யாருக்குமே தெரியாது. அதாவது ஆம்ஸ்ட்ராங் வந்து சில 2-3 வினாடிகள் யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். அதுக்கு அவருடைய பைலட் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது அந்த பைலட் வந்து இதை விட ரொம்ப அனுபவசாலி, அந்த விஷயங்களை ஆராய்ச்சி செஞ்சதில் அனுபவசாலி. அந்த பைலட் அவருடைய 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் கால் வச்சிருக்காரு. ஆனால் அவரை பற்றி யாருமே வரல. நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் பிரபலமாகறாங்க. இப்போயுமே பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாதக்கணக்கில் இருந்துட்டு வந்திருக்கிறாங்க, ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் எவ்வளவுதான் ஆராய்ச்சி செஞ்சாலும் பூமியை தவிர மனிதர்கள் வசிப்பதற்கு எந்த இடமும் கிடையாதுங்கிறது அல்லாஹுடைய ஒரு பெரும் அத்தாட்சி. அதனால எவ்வளவு ஆராய்ச்சி செஞ்சாலும் நிலவு ஆராய்ச்சி செய்யலாம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? வானங்களை ஆராய்ச்சி செய்ய சொல்றான். வானங்கள், பூமி, படைப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்க. ஆராய்ச்சி செய்தால் மட்டும்தான் அல்லாஹுடைய வல்லமை, அவனுடைய படைப்புடைய அதிசயம் நமக்கு புரிய வரும் அப்படிங்கிறத சொல்கிறான். அதில் அப்போ 2 அற்புதங்கள் மிக பிரபலமானது. இதை தவிர ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் நிறைய இருக்குது. பால்,
அந்த சம்பவம் நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம். உது செய்ய தண்ணி இல்லாமல் போரில் தவிச்ச பொழுது அத்தனை 1000 பேருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்திலிருந்து தண்ணீர் என்ன செஞ்சிச்சு, ஒரு குடத்துல என்ன செய்யறாங்க, ஒரு பாத்திரத்தில் ரசூலுல்லாஹ் கை விடுறாங்க, அதுலேருந்து தண்ணீர் அப்படியே ஊற்றாக வரும் பொழுது அதில் குளிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, உது செய்கிறாங்க, சேமித்து வச்சுக்கிறாங்க. அவ்வளவு தண்ணீர்கள் இருந்துச்சான். சுபஹான. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குறைவே இல்லை. இப்படி விருந்துக்கு போவாங்க. ரொட்டி பார்த்தீங்கன்னா சாப்பிடுவார். ஒருத்தர் சாப்பிட்டுட்டே இருப்பார், ரொம்ப குண்டான மனிதர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஈமான் கொண்ட படம் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவார். 2 ரொட்டிக்கு மேலே அவரால் சாப்பிட முடியாது. இப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நிறைய. அதே போல் அபு ஹுரைரா ரதியல்லாஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு முஅஜிஸா கொடுத்தாங்க. பேரித்த பழம் அபு ஹுரைராட்ட சொல்லிடுவார், இதை திறந்து மட்டும் என்ன செய்யக்கூடாது, இதுல இருந்து எவ்வளவு வேணாலும் எடுத்து சாப்பிடுங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்துல தான் அந்த பையன் தொலைஞ்சிருச்சு. அவங்க சொல்லுவாங்க, உஸ்மான் இறந்தது எல்லாத்துக்கும் ஒரு துக்கம் அப்படின்னா எனக்கு 2 துக்கம். என் பையன் என்ன செஞ்சிருச்சு காண. அதுல எத்தனையோ மரக்கால் பெரித்தம்பளத்தை சாப்பிட்டு இருந்திருக்காங்களாம். அது துறக்காமையே ரசூலுல்லாஹ் அவ்வளவு முஅஜிஸாக்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சரி, அப்போ இந்த முஅஜிஸா என்கின்ற அற்புதங்களை முழுமையாக நம்ம ஈமான் கொள்வது இஸ்லாமிய கொள்கையில் ஒன்று அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ்.